வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சூரிய வாஸ்து சார்பாக நமது வாஸ்து செல்வநாயகம் அவர்கள்ட்ட வாஸ்து பற்றின சந்தேகங்களை தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீ சூரிய வாஸ்து குழந்தை வாஸ்து செல்வநாயகம், வாழ்க்கையை மாற்றும் பரிகாரம் இல்லாத வாஸ்து, நிலமும் வீடும், வீடும் உடலும், வீடும் ஆரோக்கியமும். மனை வாங்குறது பற்றி சொன்னீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மனை வாங்கிட்டு அதில் என்ன முதல்ல பண்ணணும் சார்? மனை வாங்குறதுக்கு வாஸ்து எவ்வளோ முக்கியமோ அந்த மனையில் வீடு அமைக்கும் போது அந்த மனையை முதல்ல சரியாக அமைச்சிக்கிறது முக்கியம். ஒரு மனை வாங்குகிறோம், வாஸ்து பார்த்துட்டோம், சரியாக இருக்குது. இப்போ அந்த மனையை நம்ம எப்படி இயக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு வாஸ்து பூஜை போடுவாங்க, மன பூஜைன்னு போடுவாங்க. இப்போ வருஷத்தில் 12 மாதம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மாதம் 8 மாதத்தில் தான் வாஸ்து பகவான் முடிச்சிட்ருக்காரு, மன பூஜை போடுறோன்னு சொல்கிறோம். இந்த மன பூஜையை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வடகிழக்கில் போய் நேராக ஒரு சின்ன இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி அப்படியே பூஜை போட்டு வந்துடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் 60க்கு 40 வாங்கினாலும், நீங்கள் 60க்கு 80 வாங்கினாலும், இல்லை 60க்கு 100 வாங்கினாலும், முதல்ல அந்த மனையை சுற்றி எந்த புல், செடி, கொடி, மரங்கள் எது இருந்தாலும் சுத்தமாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இயந்திரத்தை வச்சு ஒரு அடிக்கு நோண்டி ஃபுல்லாக தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த மன உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு சில சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. இப்போ ஒன்றுக்கு ஒன்று குழி நோண்டி அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பூ போட்டு அது கிளாக் வைஸில் சுற்றுதா, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுதான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இல்லை பழங்காலத்து முறைகள் அது ஈஸியாக செக் பண்ணுவாங்க. முதல்ல பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ தான் அந்த வீடு அமைக்கும் போது அந்த வீட்டோட தலைவாசலை சரியாக அமைக்கணும். வீடு கட்டி ஏதோ நானும் தலைவாசல் வைக்கிறேன்னு சொல்லி ஒரு திசையில் வச்சிங்கன்னா வேலை செய்யாது. அதுமாரி இந்த மனையையும் எந்த இடத்துல கம்யூனிட்டி ஹால் கேட் வைக்கிறாங்களோ அந்தமாரி ஒரு வீட்டோட மனையை அமைக்கும் போது அந்த மனைக்கு எந்த இடத்துல பாதை வைக்கணும், எந்த பாதை வழியாக அந்த வீட்டுக்கு போகணும், அந்த வீடு கட்டும் போது அந்த வீடு கட்டுறதுக்குள்ள கட்டுமான பொருட்களை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் இருக்குது. அதெல்லாம் நிச்சயமாக பார்க்கணும். அப்படி பார்த்து செஞ்சால் அந்த வீடு நல்லா இருக்கும். இப்போ வயலை மனையாக மாற்றி வீடு கட்டுறாங்க. இது நல்லதா கெட்டதா சார்? வயலில் மனை கட்டினாலும், நம்ம மனை பிரிவுன்னு போட்டு கட்டினாலும், வீடு கட்டுறதுக்கு ஒரு மனையை எடுத்து வயலாக எடுத்தாலும் அந்த மன உயிரோட்டமாக இருக்கான்னு தான் பார்க்கணும். நம்ம இப்போ எல்லா வயலையுமே அப்ரூவ்டு வாங்கி மனை போட்டு பிளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. நம்ம அமைக்கிற மனை வீடு கட்டுறதுக்கு ஏற்றதா அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். சார், காலி மனை வாங்கிடுறோம், வாங்கி வீடு கட்டுறதுக்கான பூஜையை தொடங்கி முடிச்சிடுறோம். அப்படி தொடங்கி முடிச்சதுக்கப்புறம் முதல்ல என்ன சார் பண்ணணும்? ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு ஒரு பிளானை போட்டு அந்த மனையில் அந்த வீட்டை எந்த இடத்துல கட்டணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அந்த சாஸ்திர பிரகாரம் அந்த அளவு அந்த இடத்துல எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க முதல்ல போட வேண்டியதே வடகிழக்கில் அந்த குத்தல் இல்லாமல் ஒரு நீர்த்தொட்டி அமைக்கணும். போர் போடலாம், கைப்பம்பு அமைக்கலாம், கீழ்நிலை நீர்த்தொட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அது வடகிழக்கில் மட்டும்தான் அமைக்க முடியும். முதல்ல நம்ம அதை தான் செய்யணும். வடகிழக்கில் ஈசானியம், அந்த ஈசானியத்தில் ஒரு சதுரடி நோண்டி அதில் இருக்கிற மண்ணை எடுத்து கொண்டு போய் தென்மேற்கில் நிருதி மூலம்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இந்த பள்ளத்தில் இருக்கிற மண்ணை எடுத்து கொண்டு போய் அந்த பக்கம் மோடாக்கணுங்கிறது ஒரு சாஸ்திரம். ஒரு அடியாவது உயரமாக்கணும். அதை வடகிழக்கில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போய் அங்கே பண்ணணும். அந்த வடகிழக்கில் இருக்கிற மண்ணை எடுக்கும் போது அந்த பிளானை எப்படி அமைக்கிறோமோ அந்த பிளானுக்கு தகுந்த மாரி ஒரு கோடி மட்டம் பார்ப்பாங்க. ஒரு வீட்டை எந்த இடத்துலேருந்து டேப்பை பிடிச்சி அளக்கணும், அது எந்த நீளத்தில் இருக்கணும், எந்த அகலத்தில் இருக்கணும்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் இருக்குது. அந்த மனையை அளந்து அந்த பிளான் அந்த இடத்துல அமைக்கும் போது அந்த குத்தல் இல்லாமல் அந்த நீர் அமைக்கக்கூடிய பகுதியை கரெக்டாக தேர்ந்தெடுத்து செய்யணும். இதுதான் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை. அந்த வீட்டுக்கு முதல்ல நம்ம செய்கிற முதல் வேலை நீர்மூழ்கி தொட்டி, ஒரு அடிப்பம்பு, இல்லை ஒரு மழைநீர் தொட்டி மாரி கூட சில பேர் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி முதல்ல நீர் பகுதியை தான் ஃபஸ்ட்டு அமைக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு நம்ம எந்த வேலையை செய்யணுங்கிறத முடிவு பண்ணணும். முதல் வேலையே நீரின் தத்துவம் தான். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம உலகத்தை சுற்றி எப்படி 3 பக்கமும் கடல் இருக்கோ அதே மாதிரி ஒரு வீட்டை அமைக்கும் போது முதல்ல செய்கிறதே இந்த நீர் தான். இந்த நீர் இதுக்கு ஒரு பெரிய சாஸ்திரமே இருக்குது. வீட்டை சுற்றி எப்படி நீர் வரணும், நம்மளோட முதல் வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை. அதனால் நீர் தான் முதல் முக்கியம். நீர் பகுதியை சரி பண்ணிட்டு தான் வீட்டோட கட்டுமான பகுதியவே நம்ம தொட ஆரம்பிக்கணும். வடகிழக்கில் தான் நீர் தொட்டி அமைக்கணும்னு சொல்கிறீங்க. அது வடகிழக்கில் தான் அமைக்கலாமா இல்லை வேறு திசையிலையும் அமைச்சிக்கலாமா? இப்போ நம்ம பார்த்த நிறையா வீடுகளில் பார்த்திங்கன்னா தப்பான திசையில் அமைச்சு வச்சுருக்காங்க. 6 அடி உடலுக்கு 6 அடி சிரசே பிரதானம்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? ஒரு வீட்டுக்கு
வடகிழக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறோமோ அதுமாரி ஒரு மனித உடலுக்கு தலைப்பகுதி ரொம்ப முக்கியம். இந்த தலைப்பகுதி தான் வடகிழக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த நீரும் ரத்தமும் செயல்படுறதுக்கு இந்த மனிதனோட மூளைப்பகுதி தான் முழுவதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதேமாரி தான் ஒரு மனைக்கு வடக்கும் கிழக்கும் சேருமிடம் ஈசானியன்னு சொல்கிறோம். ஈசானிய பகுதினா நம்மளோட தலைப்பகுதி. அப்போ மனைக்கும் மனிதனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மனிதனோட இன்னொரு உடம்பு தான் அந்த வீடு. மனைங்கிறதே குடும்பம்தான். நிலம், இந்த நிலங்கிறது எப்படின்னா பூமினா நிலம்னு சொல்கிறோம். அதேமாரி தான் அந்த கட்டக்கூடிய வீடு மனிதனோட இன்னொரு உடல் தான் அந்த வீடு. அப்போ நம்ம வடகிழக்கில் மட்டும்தான் அந்த நீர் பகுதிங்கிறது இருக்கணும். வேறு ஏதாவது திசையில் மாற்றி செய்யும் போது அந்த எந்த திசையில் அமைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான ஆட்கள் அந்த குடும்பத்தில் பாதிக்கப்படுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தென்கிழக்கில் போர் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த தென்கிழக்கில் போர் போட்டாங்கன்னா பெண் பகுதியிலேருந்து நீரை எடுக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டோட பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சத்தெல்லாம் எடுத்துரும். சில பேர் வாழை மரம் வச்சுருப்பாங்க, போர்வெல் வச்சுருப்பாங்க, கிணறு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அந்த வீட்டோட பெண் பிள்ளைகளை பாதிக்கும். அப்போ உடல்நிலை வந்து மனையை தீர்மானிக்குமா? நிச்சயமாக. ஒரு மனை எப்படி நம்ம அமைக்கிறோமோ, வீடு எப்படி அமைக்கிறோமோ அதோட மொத்த அளவும் அகலமும் அறையும் அமைப்பும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கும். அவங்களோட ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையான்னு வீட்டை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அந்த மனையோட சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் சரியாக அமைக்கும் போது ஆரோக்கியம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த சொல்லும் போதே சாஸ்திரத்தில் நிலமும் வீடும், வீடும் உடலும், வீடும் ஆரோக்கியம்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு மனிதனோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறதே அந்த வீடு தான். செல்வ செழிப்பு, கோடீஸ்வரன் வாங்குறோம், கார் வாங்குறோம்னா ரெண்டாவது விஷயம். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்துட்டாங்கன்னா அவனோட தேவையை அவனே பூர்த்தி பண்ணிப்பான். அதுக்கு வீடு ரொம்ப முக்கியம். அந்த வீடு அமையக்கூடிய மனம் ரொம்ப முக்கியம். முன்ன சொன்ன மாரி அந்த தெருக்கூத்துலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்தமாரி எல்லாமே பார்த்து அமைக்கும் போது எல்லா விஷயமுமே சாதாரணமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். தப்பாக செய்யும் போது தப்பாக செயல்படும். இப்போ நம்ம காலி மனை வாங்குறோம் சார், அதில் என்னென்ன மரம்லாம் இருக்கலாம், இருக்கக்கூடாது, இல்லை ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் என்னென்ன மரம்லாம் வைக்கலாம், வைக்கக்கூடாது? ஒரு காலி மனையில் எவ்வளோ வேணாலும் மரம் வச்சுக்கலாம். வீடு கட்டாமல் வெறும் மனையாக இருக்கும்போது மரத்தை எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் உச்சத்தில் மட்டும் வைக்கக்கூடாது. வடக்கும் கிழக்கும் சேருமிடம் வடகிழக்கு, ஈசானியம். அது தோப்பாக இருந்தாலும் அந்த வடகிழக்கு காலியாக தான் இருக்கணும். ஒரு நீள அகலத்தை பொறுத்து எந்த அளவுக்கு காலி இடம் விடணுமோ அந்த அளவுக்கு வடகிழக்கில் இடம் விட்டு பின்னாடி தோப்பு வச்சுக்கலாம். அது தப்பு கிடையாது. வீடு அப்படின்னு வந்துட்டோம்னா அந்த காலி மனையில் எந்த மரமும் செடியும் கொடியும் இருக்கக்கூடாது. இந்த மனை சுத்தமாக தூய்மையாக இருக்கணும். அந்த வீடு கட்டும் போது தெற்குலேயும் மேற்குலேயும் மரங்கள் வச்சுக்கலாம். அந்த தெற்கில் என்னென்ன மரம் வைக்கணும், மேற்கில் என்னென்ன மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அமைப்பு இருக்குது. மேற்குனா மாமரம் வைக்கலாம், தெற்குனா தென்னை மரம் வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு நீள அளவை பொறுத்து ஒரு வீட்டை அங்கே அமைக்கும் போது அந்த காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு திசைக்கும் இத்தனை அடி தான் இடம் விடணும்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதுக்கு மேலே அந்த இடம் அமைக்கக்கூடாது. அந்த இடத்துல அந்த தென்னை மரத்தை எவ்வளோ தூரத்தில் வைக்கணுங்கிறது ஒரு சாஸ்திரம். தெற்கில் தென்னை மரம் வைக்கலாம்னா அந்த தென்னை மரத்தை எத்தனை அடிக்கு ஒரு மரம் வைக்கணும், அது எவ்வளோ தூரத்தில் இருக்கணுங்கிறது தான் சாஸ்திரம். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ மேற்கில் மாமரம் வைக்கணும்னா ஒரு வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அடிக்கு மேலே அந்த மேற்க இடம் விடக்கூடாது. அந்த இடத்துல மாமரம் வச்சா அது அந்தளவுக்கு சுபிட்சமாக இருக்காது. இப்போ ஒரு வாழை மரம் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். அது எங்கே வைக்கணும்னா வடமேற்கில் வைக்கணும். இப்போ கழிவு நீர்னா அந்த வடமேற்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீட்டோட நீர் சுழற்சியில் கழிவு நீருங்கிறது வடமேற்கு பகுதி. அந்த இடத்துல வாழை மரம் வச்சோம்னா அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். அது தென்கிழக்கில் வச்சிங்கன்னா அந்த வீட்டோட பெண்ணை அவங்களுக்கு சரியான ஒரு அமைப்பு, அந்த உடல் ரீதியாக மன ரீதியாக ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். தென்கிழக்கில் வாழை மரம் வைக்கும்போது இந்த மரம் வைக்கிறதே சாஸ்திர பிரகாரம் தான் வைக்கணும். இப்போ தெற்குன்னா ஒரு 6 அடி விடணும், மேற்குன்னா 3 அடி தான் விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் இருக்குது. அந்த அடிக்குள்ளே அந்த மனை எப்படி இருக்கும், அந்த மரம் எப்படி இருக்கிறத பார்க்கணும். நாங்கள் கொண்டு போய் வேப்ப மரம் வைக்கிறேன் சார் அப்படின்னா வைக்கக்கூடாது. ஒரு வேப்ப மரம் வளர வளர அது வேர் வளர வளர வீட்டோட தாய் செவத்தை உடச்சி எடுத்துரும். உடைக்கும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளோட ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். மன ரீதியாக நிறைய புலம்பல் இருக்கும். அதனால் வீட்டுக்கு வேப்ப மரம் எந்த இடத்துல வைக்கணுங்கிறத விட வீட்டில் வேப்ப மரம் இல்லாமல் இருக்கிறதே சிறப்பு. நான் வாசலில் வந்து வடக்கு பக்கம் மரம் வச்சுக்கிறேன் சார்னா வைக்கக்கூடாது. கிழக்கு பக்கம்லாம் வைக்கக்கூடாது. தெற்கையும் மேற்கையும் தவிர ஒரு வீட்டோட பகுதியில் எந்த இடத்துலையும் மரம் வைக்கக்கூடாது. உயரமான மரங்கள் தெற்கு பக்கம் தான் இருக்கணும், மேற்கு பக்கம் தான் இருக்கணும். இது மரம் வைக்கிறதுக்கான சிறப்பு. நீங்கள் தோப்பு வச்சுருக்கீங்க, நான் பெரிய கொல்லை இருக்குது பின்னாடி இருக்குன்னா தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கட்டக்கூடிய வீட்டோட அமைப்புக்கு பின்னாடி தெற்கையும் மேற்கையும் கொல்லைகளோ தோப்புகளோ இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் சிறப்பு. கோவிலுக்கு பக்கத்துலையோ பின்னாடியோ மனை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அது எதனால சார்? வாங்கலாமா? நிச்சயமாக வாங்கலாம். கோவிலுக்கு பின்னாடி மனை வாங்கலாம்.
ஆனால் அந்த கோயிலுக்கு மனை பின்னாடி வாங்கும்போது அது எத்தனை அடி தூரத்தில் இருக்குது, அந்த நம்ம வீடை கட்டும் போது அந்த கோபுரத்தோட நிழல் நம்ம வீட்டில் படுதா படலையான்னு பார்க்கணும். கோபுரத்தோட நிழல் நம்ம வீட்டு மேலே படக்கூடாது. அது படாமல் இருக்கக்கூடிய தூரத்தை மெயின்டைன் பண்ணி தான் நம்ம வந்து மனை வாங்கணும். அந்த மனை வாங்கும்போது அந்த கோபுரம் எந்த பக்கம் உயரமாக இருக்குது, எந்த பக்கம் உயரம் தாழ்வாக இருக்குங்கிறத பார்த்து தான் மனை வாங்கணும். இப்போ ஒரு கோபுரம் இருக்குது, பின்னாடி மேற்கு பக்கம் அந்த கோபுரம் இருக்குன்னா மேற்குக்கு பின்னாடி வீடு கட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இப்போ கோபுரத்தோட உயரத்தை விட அதிகமாக வீட்டோட உயரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எதனால சார்? உண்மைதாம்மா. அது இப்போ கடவுள் இல்லாமல் எதுவும் இயங்கலைன்னு சொல்கிறோம். கடவுளே பிரபஞ்சம்தான். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்கிறோம். இந்த ஆகாயங்கிறது நமக்கு கடவுள். இந்த ஆகாயங்கிறது மேலிருந்து நம்மளை பயன்படுத்தக்கூடிய பஞ்சபூதத்தோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்தி. இது எந்த அளவுக்கு உயரமாக இருக்குது, தாழ்வாக இருக்குங்கிற நம்ம பார்க்கும்போது அந்த வீட்டையும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். எந்த பக்கம் கட்டினாலும் அதை சார்ந்து தான் நம்ம கட்டணும். உயரமான பகுதி கோபுரம் இருக்குது, மலை இருக்குது அப்படின்னா அவங்க வாங்கிட்டோம், தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படி இருக்குன்னா அது நமக்கு உகந்ததான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ நம்ம வீட்டோட மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் நம்ம உயரமாக காம்பவுண்டை போட்டு அந்த வீட்டை அமைச்சிக்கணும். வீட்டை சுற்றி 4 பக்கமும் மதில் சுவர் முக்கியம். அதில் தெற்கும் மேற்கும் ரொம்ப முக்கியம். வடக்கு கிழக்கு அதை விட முக்கியம். வாஸ்துல இவ்வளோ இருக்கா சார்? மனை வாங்கி வாஸ்து பார்த்து வீடு கட்ட முடியாதவங்க வாடகை வீட்லேயும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாஸ்து என்ன சார் பண்ணும்? அவங்க சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டும் போது அந்த வாஸ்து எவ்வளோ வேலை செய்யுதோ வாடகை வீட்டில் இருந்தாலும் அதே வேலையை செய்யும். அது யார் வீடுங்கிறத விட அந்த வீட்டில் யார் இருக்காங்கிறது தான் முக்கியம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆள் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த காம்ப்ளெக்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க வந்துட்டு போகும்போது அந்த வாஸ்து ஒரு 6 to 6 தான் வேலை செய்யும். எப்போ ஒரு மனிதன் சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல உறங்குறானோ, தன்னுடைய உபாதைகளை அந்த இடத்துல செய்கிறானோ, அப்போ அந்த வாஸ்து மூலமே அவங்களுக்கு தான் செய்யும். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் தான் மாத்திரை போடணும். அதேமாரி அந்த வீட்டில் அவங்க அங்கே போய் இருக்கும்போது அந்த வீடு அவங்களுக்கு தான் வேலை செய்யும். அது வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அந்த வீடு அவங்கள இயக்கிக்கிட்டே தான் இருக்கும். இதில் அந்த வீட்டு ஓனருக்கு ஒரு நல்லது விஷயம் நடக்கும், கெட்ட விஷயம் நடக்கும். அவர் ஒரு பாதிப்பில் இருப்பார். அந்த பாதிப்பை அந்த வாடகை வீட்டுக்கு போகிறவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த வாஸ்துவில் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் 100% சொந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் அந்த எந்த இடத்துல அவங்க படுத்து உறங்குறாங்களோ அந்த இடம் அவங்கள இயக்கிக்கிட்டே இருக்கும். வாஸ்து பார்த்து மனை வாங்கணும்னு சொல்கிறீங்க. மனை எப்படி இயங்கும், யாரை வச்சு இயங்கும்? பூமிங்கிறது ஒரு பெண் தாய். எல்லாருமே அப்படி தான் சொல்கிறோம். நிலம்னாலே அது பூமி, பூமிங்கிறது ஒரு பெண் தாய். சூரியனுங்கிறது ஒரு ஆண். இந்த சூரியனுங்கிறது காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான். 6 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனம் ஆகிடுது. அங்கே பெண் இயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. 100% இந்த பூமியானது, பூமி தாய் அவர்கள் பெண்ணுக்காக மட்டும்தான் இயங்குவாங்க. பெண்ணுக்கே முதலிடம், ஆணுக்கு 2வது இடம் தான். பெண்ணை வச்சு தான் பூமி தாய் ஃபுல்லாகவே வேலை செய்யும். முக்கியத்துவம் வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருந்தால், ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் பெண் பிள்ளைகள் இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்கறது பெண்ணுக்கு மட்டும்தான். பெண்ணை வச்சு தான் இந்த பூமி இயங்குது. சூரியனுங்கிறது ஆண் கிரகம், பூமிங்கிறது பெண் கிரகம். எப்போதுமே பூமியானது பெண்ணை வச்சு தான் இயங்கும். கடைசி வரைக்கும் பெண்கள் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஆண் இல்லைன்னா பெண்ணு கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவாங்க. ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஆணால் கடைசி வரைக்கும் வாழ முடியாது. அதனால் முக்கியத்துவமே பெண்ணுக்கு தான். எப்போதுமே பெண்ணு தான் ஃபஸ்ட்டு, 2வது தான் ஆண். அந்த வீடு கட்டும் போதும் ஆணும் பெண்ணும் சரிசமமாக வாழும் போது அந்த பூமியானது இன்னும் அவங்களுக்கு உடன்பாடோட ஒரு ஒருங்கிணைந்து செயல்படும். இதில் ஏதாவது ஒரு பிரிவினைகள் ஏற்படும் போது, சில விஷயங்கள் வாஸ்து குறைபாடு ஏற்படும் போது அது ஃபஸ்ட்டு ஒரு வேலை செய்யுதுன்னா அது ஆணுக்கு மட்டும்தான் அந்த கெட்ட விஷயத்தை செய்யும். பெண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரம் செய்யாது. அது மனையை பொறுத்து. மனை வாங்குறதுல வாஸ்து பற்றின தகவலை சார் நமக்கு சொன்னாங்க. இது போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சார் அடுத்த வீடியோவில் இதுக்கான விளக்கத்தை தருவாங்க. நன்றி. ரொம்ப நன்றிம்மா.